கடனுக்கு ரூபாய் 13 லட்சம் கட்டிய பிறகும் அத்துமீறி வீட்டை கைப்பற்றிய கந்துவட்டி நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி புகார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வடக்குராம மடத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாயகி. இவரது மகனான சுரேஷ் நடத்திய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அதனை சரி செய்ய அதே பகுதியில் கந்து வட்டிக்கு விடும் பசுபதி என்பவரிடம் 5 லட்சம் ரூபாய் மீட்டர் வட்டிக்கு பணம் கடனாக பெற்றுள்ளார். அதற்கு தினம்தோறும் 5000 விகிதம் 13 லட்சம் ரூபாய் கட்டிய நிலையில் மேலும் பணம் கேட்டு சுரேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினரை பசுபதி தாக்கியதாக கூறப்படுகிறது. கடன் தொல்லை தாங்காமல் சுரேஷ் ஊரை விட்டு சென்ற நிலையில் அவரது தாயாரான லோகநாயகியும் திருவாரூரில் உள்ள அவரது மகள்களின் வீட்டில் வந்து தங்கியுள்ளார். லோகநாயகி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மீண்டும் திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பசுபதி பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது. இது குறித்து கேள்வி எழுப்பிய போது வீடு எனக்கு சொந்தமானது, வெளியே செல்லாவிட்டால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார். திருத்துறைப்பூண்டி பிறவி மருதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான அந்த மனையை சுரேஷ் கடன் பெற்ற போது கையெழுத்திட்டு வைத்து பத்திரத்தை வைத்து தனது பெயருக்கு பசுபதி கோவில் நிர்வாகத்தினரிடமிருந்து பெயர் மாற்றம் செய்துள்ளார். எனவே இது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தனது வீட்டை மீட்டு தர கோரியும் லோகநாயகி மற்றும் அவரது மகள்கள் சுதா, சுமதி ஆகியோர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வட்டி கொடுத்துருக்கோம். ஆனால் எங்கள் வீட்டை அவங்க அபகரிச்சுக்கிட்டு இப்போ எங்களை வெளியில் அனுப்புகிறாங்க. இதுதான் நடக்கிறது. ஆனால் நாங்கள் வீட்டை எழுதி கொடுக்கல. வீட்டு மனம் கீழே உள்ளது கோயில் இடம், மேலே நாங்கள் சொந்தமாக கட்டியிருக்கோம். நாங்கள் சொந்தமாக பூக்கடை வச்சு தான் அம்மா கட்டினது. அதுக்கான சாட்சி இருக்குது. ஊரே திறப்படியே கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஆனால் இவங்க இப்படி எங்கள்கிட்ட 5 லட்சத்தை கொடுத்துட்டு நாங்கள் 50 லட்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மீட்டர் இதில் மாதம் 6000 ரூபா வட்டி வாங்கியிருக்காங்க. அதையும் இல்லாமல் இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு எங்களை விட்டுருக்காங்க. நடுத்தரவில் விட்டாங்க அம்மாவை. அவங்க வாங்கினவங்களோ கொடுத்தவங்களோ எங்களுக்கு தெரியாது, அம்மாவுக்குமே தெரியாது. அம்மா கையெழுத்தும் போடலை. ஆனால் அம்மா பேரில் தான் அந்த மனக்கட்டு இருக்குது. அப்பாவோட இடம் அது. அப்பா செத்து 40 வருஷம் ஆகுது. அம்மா தனிமையில் தான் அந்த பிள்ளைங்களை வளர்த்தாங்க. 4 பிள்ளைங்களை வச்சு கட்டி கொடுத்து எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இப்போ அந்த பிரச்சனையில் அம்மா நடுத்தரவில் நிற்கிறாங்க. ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் அந்த பசுபதிங்கிறவர் எங்களை அடிக்க வராரு. அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. அவங்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இருக்காங்க.